தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நீங்கள் ஆவலுடன் பார்த்துட்ருக்கிற ஒரு அப்டேட், அதாவது கரூர் கேஸ். இந்த கரூர் வழக்கு அதை தாண்டி ஆக்சுவலாக இன்றைக்கி 2 வழக்குகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜூலி வழக்கு பற்றி லாஸ்ட் கொஞ்சம் நாளாக பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அதை நான் டேரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்கனால எல்லா நெளிவு சுழிவுகள் அனைத்தையும் நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி முக்கியமான விஷயங்கள், ஆக்சுவலாக அதோட அப்டேட்டை நான் அடுத்தடுத்து நான் பதிவிடுறேன். இன்றைக்குள்ள முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். அது என்னென்னா, செந்தில் பாலாஜி அவர்களோட இந்த கரூர் கேஸ். உண்மையிலே செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை. இதுக்கு முன்னாடியே ஒரு கட்சியோட தலைவரே டைரெக்டாக பொது வழியில் பேசினார். அதே தாண்டி உள்ளே போகிறதுக்கான அனைத்து தகுதிகளும் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் இருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 2 நியூஸ் பேப்பரில், ஒன்று தந்தி, இன்னொன்று இந்து, 2த்துலேயுமே எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். அதாவது என்னென்னா, ஹைகோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கே நேரு அவர்கள் மேலே 2200 கோடி ரூபாய்க்கான நகராட்சி துறையில் ஊழல் பண்ணதுக்கான வழக்கு இருக்குல்ல, எல்லா ஆவணங்களும் இருக்குல்ல, எல்லாமே சரியாக இருக்கிற பட்சத்தில் அவருக்கு மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எஃப்ஐஆர் பதிவு பண்ணால் என்ன பண்ணணும், விசாரணை பண்ணணும். விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் போடணும். சார்ஜ் ஷீட் பண்ணால் எல்லாமே என்கொயரியில் எல்லாமே அம்பலமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கைது பண்ணணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய முதலையை கைது பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கும்போதே ஒருத்தர் உள்ளே இருந்தார், எங்கள் புழலில் செந்தில் பாலாஜி அவர்கள். அதுவும் குற்றம் செஞ்சு வெளில வந்ததுக்கு எப்படி தெரியுமா, என்ன மாதிரி பல 100 பேர் அந்த டைமில் இவருக்கு வேலைக்காக பணம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 700 கோடி ரூபா ஊழல் அந்த டைமில் நான் சொல்கிறது 2013-14 700 கோடி ரூபாய்க்கான ஊழல். என்கிட்டேருந்து 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு, என்ன மாதிரி பல பேர்கிட்டேருந்து வாங்கிட்டு கோர்ட்டில் என்ன வாதத்தை எடுத்து வச்சாங்கன்னா, சார் நான் பல பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் சார், ஸோ எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று நெஞ்சு வலி அந்த வலின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுக்கறதுக்கு அப்பீல் பண்ணாங்க. பல முறை ஜாமீனை கேன்சல் பண்ணாங்க. கடைசியில் என்னென்னா, கோர்ட் என்னென்னா, இவர் பல பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு, வாங்குறதே தப்பு, பணம் அரசு வேலையை இந்த மாதிரி வெளியே பணத்துக்கு கொடுக்குறதே தப்பு. ஆனால் அதையும் தாண்டி கோர்ட்டில் இவர் இந்த பலருக்கு செட்டில்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சு வெளில விட்டார் பாருங்களேன். அதுதான் இன்றைக்கி கரூரில் வெடிச்சு நிற்குது. இந்த மாதிரிப்பட்டவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 41 உயிர்கள் நம்மளுக்கு தகவலின்படி உயிரோடு இருந்திருப்பாங்க. நான் ஏன்னு சொல்கிறேன், விஜய் அவர்களுடைய விசாரணை முடிஞ்சிருச்சு. எது கரூர் விஷயத்தில் முடிஞ்சதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 9 மணி நேரமோ 10 மணி நேரம் விசாரணை பண்ணாங்க. என்ன விசாரணை கேட்டாலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். விஜய் அவர்கள் ஒரு லெட்டரை கொடுத்துருக்காரு. அந்த லெட்டரில் என்னென்னா, அவர் படித்து காணிச்சிருக்காரு. அதாவது என்னென்னா, செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிங்க. அந்த கரூரோட லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் மணிவண்ணன் சொல்லிட்டு, அவர் அந்த கரூரில் இருக்கிற பல ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்க்கு நேரடியாக ஜிபே பண்ணதாகவும் பணங்களை அனுப்புனதாகும். ஸோ இதுக்கான அனைத்து ஆதாரங்களும் பொது வழியில் இருக்குது. அதாவது அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸை நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அனைத்து ஆதாரங்களும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் அதை அவங்கள விசாரிக்கணும். அவரும் அதை ஒப்புக்கொண்டுட்டார். செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிஏ இந்த மாதிரி இவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணதாகவும் கைட் பண்ணதாகவும், இவங்க ஒட்டுமொத்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸுக்கும் பணம் அனுப்பி கரெக்டாக அந்த டைமில் கூட்டத்துக்குள்ளே வண்டி அனுப்புறதுக்கு திட்டமிட்டு இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதுல பொது வழியில் எல்லா எவிடன்ஸுமே இருக்குது. அவங்கள விசாரணை பண்ணுங்கள். இத்தனைக்கும் அவர் ஒப்புக்கொண்டுட்டார் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் ஒரு லெட்டரில் சப்மிட் பண்ணியிருந்தார். அதையும் தாண்டி இது அந்த டைம்லேயே எல்லாராலும் பேசப்பட்ட விஷயம். ஏன் இவங்கள விசாரிக்கல? 41 பேரை துருக்கி இறக்கும்போது அந்த டிவிகேயோட மாவட்ட செயலாளர் விசாரிச்சிங்க, எல்லாரும் விசாரிச்சிங்க. ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த டைமில் விசாரிக்கல? ஏன் அவரோட பிஏ விசாரிக்கல? ஏன் மணிவண்ணன் போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கலன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் விஜய் அவர்கள் போய் சொல்லிட்டார். இந்த தருணத்தில் நான் விஜய் அவர்கள் பக்கம் நிற்கிறேன்னா இல்லை இவர் பக்கம் நிற்கிறேன்னாலாம் கிடையாது. மக்கள் பக்கம் நிற்கிறேன், பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறேன். இவங்களுக்காக நம்ம குரல் எழுப்பணும், இவங்களுக்காக நான் பேசணும். நான் கட்சிக்காரெல்லாம் கிடையாது. நான் அதிமுகவோ டிவிக்கோ டிஎம்கேவோ இல்லை எந்த கட்சிக்காரெல்லாம் கிடையாது. 41 பேர் செத்தாங்க. இல்லை, செத்ததை ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் பொது வழியில் பொது மேடையில் பேசினார். செந்தில் பாலாஜி தான் இதுக்கு முழு காரணம், அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார், நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொது மேடையில் வச்சு பேசுகிறாரு. ஸோ அப்போ ஒழுங்காக விசாரிச்சிருக்கணும்ல. விஜய் தான் முழு காரணம்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மீடியாவும் அவர் மேலே குற்றம் சுமத்தி நைட்டு ஓடிட்டார். 20 நிமிஷத்தில் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு பல ஊடகங்கள் பேசிட்டு இருந்தாங்க. நான் கேட்குறது, அப்போ இவரை விசாரிக்கிறதுக்கான வேலைகளை ஏன் யாரும் முன்னேற்பாடுகள் எடுக்கலை? தெரியலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு போன கேஸ் மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரில. காரணம் என்ன, போன வழக்குலையும் இதே மாதிரி தான், நான் சொன்ன மாதிரி தான், எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு, ஸோ இவருக்கு பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில விட்டாங்க. இந்த வழக்கில் தெரிலன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்றைக்கி வெளில இருக்கார். 2 அமைச்சர்களை தூக்குறாங்கன்னு வைங்களேன், கரூர் மக்களும் சரி, கோயம்புத்தூரும் சரி, திருச்சியும் சரி நல்லா இருப்பாங்க.
சத்தியமாக சொல்கிறேன். லைக் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு உயிர் 2 உயிர் கிடையாது. பிளான் பண்ணி அந்த டைமில் 41 உயிர்களுடைய மரணத்துக்கு சிலர்லாம் காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் போது, தகவல்களை ஒவ்வொரு நியூஸையும் நம்ம பார்க்கும்போது, ஏன் இவங்கள மட்டும் விட்டு வச்சுருக்காங்க? லைக் அதாவது முதல் காரணம், 2வது காரணம், 3வது காரணம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ இந்த ஜூலி கேஸ் இருக்குல்ல, அதில் அக்யூஸ்ட் நம்பர் மொத்தம் 8 அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு, அதாவது அக்யூஸ்டுங்கிறது போலீஸ் தான் டிசைட் பண்ணணும். இந்த பொண்ணே ஜூலியே என்ன பண்ணி, இந்த ஆண்டி என்ன பண்ணிட்டாங்க, ஜூலி ஆண்டி வந்து கிட்டத்தட்ட அக்யூஸ்ட் நம்பர் 1, அக்யூஸ்ட் நம்பர் 2, அக்யூஸ்ட் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு 8 அக்யூஸ்ட்டை போட்டிருக்காங்க. நான் தான் அக்யூஸ்ட் நம்பர் 1. காரணம் தான் நான் தான் குற்றங்கள் நிறைய செஞ்சுட்டேனா, நான் தான் வந்து இவங்களை ஆன்லைன் ஹராஸ் பண்ணிட்டேனா, பெண் வன்கொடுமை சட்டத்தின் கீழே என்னை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியே இவங்க ஏதோ இவங்களே இவங்க ஒரு வக்கீலை வச்சு லைக் டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது கரூர் கேஸை பொறுத்த மட்டும் அக்யூஸ்ட் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு பலர் இருக்குல்ல, பல விஷயங்கள் தொடர்ந்து இருக்கிற பட்சத்தில் ஏன் இந்தளவுக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபரை இந்தளவுக்கு மீடியாக்கள் அதை ஹைட் பண்ணல, மீடியா ஏன் கொண்டு போய் சேர்க்கலன்னு யோசிச்சு பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் தான் சொல்கிறீங்களே, சரி ஓகே, விஜயும் ஒரு காரணம் தான். அது எப்போது மேபி அக்யூஸ்ட் நம்பர் 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், 10 இருக்கலாம், விசாரணை போயிட்டு இருக்குல்ல. அந்த கடைசி இருக்கவங்களே எதுக்கு, நான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், கரூர் விஷயத்தை பொறுத்த மட்டும் சரியான டைமில் விஜய் வந்தாரா இல்லையோ, அவருக்கு கட்டுப்பாடு அது கட்டமைப்பு இல்லைங்கிறது உளவுத்துறைக்கும் தெரியும், போலீஸ் அதிகாரிகளுக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். டிவிக்கு கட்டமைப்பு இல்லை, அவங்களுக்கு கீழே வாலண்டியர்ஸ் இல்லை, பவுன்சர்ஸ் இல்லை. பவுன்சர்ஸ்னால் மக்களுக்கு பாதுகாக்கிறதுக்கான பவுன்சர்ஸ் இல்லைப்பா. அவங்க இங்கே தண்ணி வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணலப்பா, இங்கே மக்கள் வந்து உணவு வசதிகளை ஏற்பாடு பண்ணலப்பா. காலங்காத்தாலே இவர் பார்க்குறதுக்காக மக்கள் கூடிடுறாங்கப்பா. அவர் வர காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு, எப்போனாலும் வரலாம். மக்கள் காலையில் கூடி அங்கே ஒரு டென்ட் போட்டில் தண்ணி வசதி இல்லை, எதுவுமே இல்லை. மக்கள் மயக்கம் அடைஞ்சு, இதுக்கு முன்னே மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, இறந்துருவாங்க. இறந்தால் அரசுக்கு கெட்ட பேர் ஆயிரும், மக்களுக்கு இழப்பு ஆயிரும். இந்தளவுக்கு ஆயிடுச்சுன்னா உளவுத்துறை கரெக்டாக சென்ஸ் பண்ணி அதை கேன்சல் பண்ணுறதுக்கும் பெர்மிஷன் கேன்சல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா என்னென்னா, அது ஒரு 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 கட்சிக்கு, கட்டமைப்பு இல்லாத கட்சிக்கு ஒரு பெர்மிஷனை கொடுத்து மக்கள் அங்கே கூட்டம் கூட வச்சு அதை வேடிக்கை பார்த்து அதில் இழப்பு வந்துருச்சுன்னா அரசாங்கம் அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க கொடுத்தது முதல் குற்றவாளி யார், முதல் தரப்பில் அதை பெர்மிஷன் கொடுத்தது யார்? காவல்துறை. காவல்துறை பெர்மிஷன் கொடுக்கலன்னா ஏன் விஜய் உள்ள வரப்போகிறாரு? காலையிலேயே இவங்க வந்துட்டாங்க சார், கூட்டம் இவ்வளோ கூட்டிட்டாங்க சார், விஜய் நைட்டுனாலும் வந்துடுவார் சார், ஆனால் அது வரைக்கும் இந்த கூட்டம் தாங்காது சார், ஸோ தயவு செஞ்சு இந்த பெர்மிஷனை கேன்சல் பண்ணி விடுங்க. விஜயும் திரும்பி போயிடுவார் பனையூருக்கு, கூட்டமும் கலைஞ்சி எங்கெங்கே எந்தெந்த வீட்டில் வந்தாங்களோ எல்லாருமே கலைஞ்சி போயிடுவாங்க. நடந்திருக்காதா? ஸோ இந்த இடத்துல முதல் நபராக யார் இருக்கா? எதுக்கு நீங்கள் அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுக்குறீங்க? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அந்த இடத்துல ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கே யோசனை வரும்போது, ஏன் இந்த மாதிரி விசாரிக்கக்கூடிய நபர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் யோசனை வரலன்னு தான் எனக்கு தோணுது. எல்லாரும் ஒரு நபரை குற்றம் சொல்கிறீங்கல்ல, நான் அந்த நபரோட கட்சி கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன், நான் டிவி கட்சியே கிடையாது. நான் இந்த இடத்துல ஒன்று தான் கேட்குறேன், இப்படி ஒரு அமைச்சர் மேலே, முன்னாள் அமைச்சர் மேலே பொது வழியில் குற்றச்சாட்டு இருக்கும்போது அதை பற்றி ஏன் பேசலை அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியே. ஏன் யாரும் ஹைப் பண்ணலை, ஏன் யாரும் கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரே கேள்வி. ஓடுகாலி பையன் சொல்கிறது ரைட்டு, ஆனால் கொலகார பையன் சொல்கிறதும் எவ்வளோ பெரிய விஷயம். அது நான் சொல்லலை, வந்த செய்திகள் அவ்வளோ பெரிய செய்திகள் வந்துச்சு. பொது வழியில் இருந்தும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய லெவலில் மனித குலத்துக்கே செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகமாக நான் பார்க்குறேன். இந்த தேர்தல் பொறுத்த மட்டும் வர ஏப்ரல் 23 தேர்தல் இருக்குல்ல, தயவுசெய்து சொல்கிறேன், கரூர் மக்கள் அண்டாக்கும் குண்டாக்கும் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடச்சிரும், 5000 கிடச்சிரும், 10,000, 25,000 கூட கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருந்த அந்த 4.5 வருஷம் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சரி, கரூர் கேங் வந்து கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. வாரம் 250 கோடி ரூபா, சும்மா கிடையாது, வாரம் 250 கோடி ரூபா. டாஸ்மாகில் மட்டும் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே பாட்டில் இந்த 5 வருஷத்தில் விற்பனை ஆகிருக்கு. டாஸ்மாகில் மட்டும் யோசிச்சு பாருங்களேன். 1.5 கிலோ கஞ்சானாலே அதோட விளைவு என்னன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு என்ன நிலைமை, என்ன ஆகும், இந்த ஒரு நாய் கஞ்சா அடிச்சுன்னா அந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு சீர்கேடு ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். 1.5 கோடி பாட்டில் விற்றுருக்கு. 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு யோசிச்சு பாருங்கள். ஸ்டில் வாங்கினாங்க. வாரம் 250 கோடி ரூபா, மாதம் 1000 கோடி ரூபா, 4.5 வருஷம் இருந்தார். 4 வருஷம் கணக்கு பண்ணுங்கள், 48,000 கோடி ரூபா. சும்மா கிடையாது. உங்களுக்கு 5,000 கொடுக்குறது பெரிய விஷயமே கிடையாது. கிட்டத்தட்ட 85 லட்சம் குடும்பங்களுக்கு 5,000 ரூபா போட்டாங்கல்ல,
அதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ தெரியுமா? இப்போ லாஸ்ட்டாக போட்டாங்கல்ல 85 லட்சமாக 1.5 கோடி குடும்பங்களுக்கு நினைக்கிறேன் 5000 ரூபா போட்டாங்க. டோட்டலாக கணக்கு போட்டு பாருங்கள், 6000 கோடி ரூபா. 48,000 கோடி சுருட்டுனது எங்கே இருக்குது, 6000 கோடி எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 48,000 கோடிங்கிறது தனி அமௌண்ட்டு, ஃபேமிலிக்கு போன அமௌண்ட்டுங்கிறது அது ஒரு விஷயம். அது அந்த தரவுகள்லாம் அது ஒரு விஷயம். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்க, டாஸ்மாகில் ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஆனால் இந்த 6000 கோடி ரூபாங்கிறது நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம வரி பணத்தை கட்டுறோம்ல கவர்மெண்ட்டுக்கு, அந்த வரி பணத்துலேருந்து 6000 கோடி நம்ம காசுலேருந்து எடுத்து நமக்கே கொடுத்தது. ஆனால் இந்த 48,000 crores ரெண்டாவது இவங்களுக்கே இவங்க ஊழல் பண்ணி சம்பாரிச்சது. ஃபேமிலிக்கு தனி பங்கு, இவருக்கு தனி பங்கு. அதாவது ஸ்டாலினோட ஃபேமிலிக்கு தனி பங்கு, இவருக்கு தனி பங்கு. இந்த பணத்தில் இருந்து தான் உங்களுக்கு இனி 5000 கொடுப்பாங்க, 2000 கொடுப்பாங்க, 10,000 கூட இல்லை 20,000 கூட கொடுப்பாங்க. 85 லட்சம் குடும்பங்களுக்கு 1 கோடி குடும்பங்களுக்கு கொடுத்தது 6000 கோடி. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 1000 கோடி கொடுக்குறதுக்கு 1000 கோடி செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கரூருக்கோ கோயம்புத்தூருக்கோ ஏதோ ஒன்று, ஈரோடுக்கோ 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி செலவு பண்ணுறதுக்கு அவருக்கு நேரமே ஆகாது. ஏன்னா அவ்வளோ சம்பாரித்து வச்சுருக்காரு. தயவு செஞ்சு சொல்கிறேன், இடி இவரையும் சரி, யாரை கே நேரு அவர்களையும் சரி, முக்கியமாக செந்தில் பாலாஜி அவர்களையும் சரி, சிபிஓ இடிஓ தயவு செஞ்சு இந்த எலெக்ஷன் மீன் டைமில் கைது பண்ணி விசாரணை பண்ணணும், இல்லை எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜரை மூவ் பண்ணணும். மக்கள் மத்தியில் அம்பலம் ஆகணுங்கிறது நான் என்னோட மிகப்பெரிய தாழ்மையான விருப்பம். 41 பேரோட மரணத்துக்கு இங்கே இருக்கிற அரசு தீர்வு கொடுக்கல, நீங்களாச்சும் சரியான முறையில் தீர்வு கொடுக்கணுங்கிறத நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா உயிருங்கிறது சும்மா கிடையாது சார். மிதித்து செத்து அந்தளவுக்கு இதாகும்போது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து வளர்த்த புள்ள நீதி கிடைக்கும்னு நம்புகிறோம், விரும்புகிறோம். அதுக்கு முன்னாடி ஆனால் சரி ஓகே அவங்க கைது பண்ணுறாங்க, இல்லை மக்களாச்சும் முடிஞ்சளவு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட பேசுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இந்தளவுக்கு ஊழல் நடந்திருக்கு. நம்ம 48,000 கோடிங்கிறது சும்மா கிடையாது. 48,000 வெறும் 48,000 ரூபா நம்ம நண்பர்கள்கிட்டயோ இல்லை சம்பாதிச்சாலோ கடன் வாங்கினாலோ இல்லை ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலோ அதோட வேல்யூ என்னங்கிறது தெரியுதில்ல. கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரித்து ஒரு மாதம் ஓடுனா தான் 48,000 ரூபா சம்பாதிக்க முடியும். நான் சொல்கிறேன், சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 48,000 crores அமௌண்ட்டை இமேஜின் பண்ணி பாருங்களேன். 2200 கோடி ரூபாங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்களேன். முடிஞ்சளவு பேசுங்க, முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இவங்க 5000 கொடுத்தாலும் சரி 20,000 கொடுத்தாலும் சரி மக்கள் சந்தோஷமாக வாங்கிட்டு அவங்களோட வாக்குகளை சரியான நபர்களுக்கு வாக்களித்து நல்ல ஒரு அரசை அடுத்த வரக்கூடிய காலங்களில் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நம்புகிறேன், விரும்புகிறேன், பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.